மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்தா பெங்களூர்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ராவல் பாருங்க, அடி போடுறா போற போற ஓட்டர் பண்ணுறா, அடி தூக்குற மாதிரி தாங்க. சரியான ஓட்டுங்க, பயங்கரமான ஓட்டு. வெறித்தனமாக வண்டி ஓடிட்டு இருக்கிறான். அங்கே பாருங்க, நம்ம தலைவன் தாங்க கெத்து. எப்படி லாரி சும்மா அப்படி ஓட்டாக்கு பண்ணி அப்படி என்னங்க ஸ்பீடு அடிச்சு ஓட்டுறாருங்க. ஐயோ இங்க பாருங்க, எந்த வண்டிக்கும் இப்போ நம்ம தமிழ்நாடு வண்டிக்கும் சரியான போட்டி பார்க்கலாம். இப்போ எந்த வண்டி மீது பாருங்க, முன்னாடி போயிட்டு அடிச்சு ஓட்டுறா, டே அடிச்சு ஓட்டுறான், முன்னாடி ஓவர்டேக் பண்றானாவான். அடாடா சே, மிஸ் ஆயிடுச்சுங்க. விடுங்க பார்த்துடலாம், நம்ம அவசரப்படக்கூடாது. இருந்தாலையும் நம்ம சொருத்தார் பூமியால் வர்ற மாதிரிங்க, நாம் என்னைக்கு இருந்தாலையும் கண்டிப்பாக முன்னாடி அடித்து தூக்கி ஆகணும். அதனால நம்ம கொஞ்சம் பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க. மேலே இருக்கிறது வேலை இருக்கு, பார்க்கும்போது என்னன்னு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ் மாதிரி தெரியுது. இது அரண்மனையா இல்லை பேலஸானு தெரியல, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அது பாருங்க, தண்ணி தொட்டியை பாருங்க, ஏதோ தண்ணி மாதிரி அனுமானம் ஆயுது மாதிரியே இருக்குது பாருங்க. எங்க பாருங்க, பையப்புள்ள நிறைய அடிச்சு வேகமா ஓட்டலாம், வந்து ஸ்லோவா போயிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து ஓவர்டேக் பண்ண மேத்த முடியுமா? என்னைக்கு நாம தாங்க கெத்து, அடிச்சு ஓட்டுனுங்க வண்டி, அடிச்சு வேற லெவலுங்க. பாருங்க, வா செம்மையா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பயணங்கிறது வெறித்தனமா இருந்தது. இங்க வந்து என்ன வச்சுக்கோங்க, வண்டி வந்து இப்போ ஸ்லோவா போயிட்டு இருக்கு. என்னன்னா வச்சுக்கோங்களேன், இங்க வந்து எல்லாம் ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் வண்டி வந்து நம்ம டிரைவர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லோ ஓடிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அடிச்சு தாறு மாதம் அப்படியே ஓட்ட போறாரு. சும்மா டயர் ஏறலாம் வச்சுக்கோங்க, ரோட்ல பறக்காதுங்க, வானத்தில் தாங்க பறக்கும். அந்த மாதிரி பறக்க செய்ய போறாரு. அங்க பாருங்க, மக்களை அடி டயருக்கு வந்து கோவம் வந்துருச்சுங்க. யாருக்கிட்டா வந்து என்னைய வாடா மேத்தர அப்படின்ற மாதிரி பாருங்க, வண்டி சும்மா அடிச்சு தாறு மாற கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு அவ்வளவுதாங்க, என்னைக்கு குறுக்கால் வந்துடாதீங்க. எவ்வளவுதான் குறுக்கால் வந்து எல்லாரும் சட்னி தான் இன்னைக்கோ. பாருங்க டூலர் வரும் பாருங்க, பாருங்க டே ஓட்டாக் பண்ணாடா, அடிச்சு ஓட்டுறா டே, அவன் ஓட்டுறான் முன்னாடி போறான் பாரு. தூக்கு தட்டி தூக்கு போலாம். கொஞ்சம் பொறுமையா போன இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா ரோடுலாம் இருக்கு, நல்லா கொஞ்சம் நாம மண்ணை கவிடுவோம். இருங்க அவன் தான் ரோட் கிளியர் ஆச்சுங்க. அவன் தாங்க சரியான ஸ்பீடுங்க, அடிச்சு தட்டி தூக்கட அடிச்சு வேகத்தை தூக்க, சீக்கிரம் தூட கிளம்புடா. ஒன்னும் கிளம்பிட்டான் பாருங்க. இருங்க, ஸ்பீடு பிரேக்கர் வந்துச்சு, சே மிஸ் ஆயிடுச்சுங்க. வேற லெவலுங்க. அதான் ஒரு ரேஸுங்க, இன்னைக்கு ரேஸ் போயிட்டு இருக்கு, பயங்கரமான ரேஸுங்க, பயங்கரமான ரேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப யாரு ஜெயிக்கிறாங்க தாங்க அடிச்சு தாறு மாற போயிட்டு இருக்கு வண்டி. இப்பதான் டிரைவர் சும்மா வெறித்தனம் ஓட்டிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க மக்களே, வா திடீர்னு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. சரி, நாம திடீர்னு இவ்வளவுதாங்க ஸ்பீடா ஓட்டுறதுனாலதான் இவ்வளவு வந்து டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க. சரி, நாம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்து எப்படி டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு, என்னன்னு ரீசனே தெரியல. சரி விட்டு தெரியல, பாத்துலாம். கொஞ்சம் மனசு வந்து எல்லாரும் விடக்கூடாது. என்னைக்கு நாம தான் கெத்து, எங்க போனாலையும் நம்ம தான் கெத்துன்ற மாதிரிங்க. நம்ம கெத்த விடக்கூடாது, எவ்வளவு போனாலும் நம்ம கெத்த விடக்கூடாது, அந்த மாதிரிங்க. வண்டிலே ஆகட்டும், எல்லையே ஆகட்டும், எல்லாத்தையும் நாம தான் கெத்தாகணும். தோத்தாலும் ஜெயிச்சாலையும் கெத்த விடக்கூடாது. பாருங்க, வெறித்தனமா வண்டி போயிட்டு இருக்கு, சும்மா டிராவல் அடிச்சு நொறுக்குதுங்க. இந்த மாதிரி ஸ்பீடு வந்து ஓட்டி இருக்க முடியாதுங்க. பாருங்க, டூலர்காரெல்லாம் தெரிச்சு ஓடுறான். அடடோட கொடுமை. டே ஓரங்க உள்ளதான் போடா, எங்கெல்லாம் மீத்த முடியாதுடா டே. ஏன்டா உனக்கு இந்த வீராப்பு? எங்க போதானே மண்ணு கவர் தான் போற, இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு. நானும் பாரு எந்த அளவுக்கு கெத்தா போயிட்டு இருக்கும் பாருங்க. டே ஓவர் டேக் பண்றான்டா, காருக்காரன் பிளாக் காருக்காரன், அவனை தூக்குங்கடா டே, அவனை தூக்குங்கடா, தட்டி தூக்குங்கடா டே, அவனை விடக்கூடாதா. ஐயோ சே, இங்க பாருங்க ஒரு லேடி பாருங்க, அசால்ட்டா என்னையவே மீத்திட்டாங்க. இன்சல்ட்டா இருக்கு. தலைவா தூக்குடா டே, சார்னு அடிச்ச வண்டியை ஓட்டுறாடி, சீக்கிரம் ஓட்டுறா. என்னடா நீ, லேடிஸ் எல்லாம் மேத்துறாங்கடா, அதான் ஸ்கூட்டி எல்லாம் போயிட்டு. தலைவனுக்கு கோவம் வந்துருச்சுங்க, அவ்வளவுதான். சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு, தட்டி தூக்குதுங்க. வெறித்தனுங்க அந்த அளவுக்கு வண்டி போயிட்டு இருக்கு. செம்மங்க, வேற லெவல் தான். எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எல்லாம் தலைவர் வந்து வண்டி ஓட்டுவாருன்ட்டு. இங்க பாருங்க, வா செம அடி தூக்குறாரு பாருங்க, சரியான ஸ்பீடுங்க வண்டி. நினைச்ச கூட பார்க்கல. தலைவா முன்னாடி பாருங்க, வண்டி பாருங்க போயிட்டு இருக்கு பாருங்க. தூக்க தட்டி தூங்க சீக்கிரங்க, இன்னும் நாளைக்கு போடுங்க டக்குன்னு, டாப்ல போங்க தலைவா. ஏய் என்ன தலைவா, நீ வேற ஸ்லோ போயிட்டே இருக்கிற. நாம கெத்த விடக்கூடாது தலைவா, எங்க போனாலும் சரி, எந்த நாட்டிலயும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, நம்ம கெத்து தமிழ்ங்கிற கெத்த விடக்கூடாது தலைவா. அடி தூ தலைவா, சீக்கிரம் தட்டி தூ தலைவா. பாருங்க அந்த முன்ன வண்டி எங்க பார்த்து பார்த்தியா, தலையம் பாருங்க, டச் பண்ணிட்டா பாருங்க, பிடிச்சிட்டான் அவ்வளவுதாங்க. என்னங்க எவ்வளவு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. ஏங்க பேலஸ் தாங்க, செம்மையா இருக்குங்க கண்ணாடி பார்க்கும்போது. வா, இந்த மாதிரி பேலஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓ மை காட், தலைவனை மாதிரி தூக்கிட்டாரு பாருங்க.
அங்க பார்த்த வண்டி இந்த பாருங்க காரு பிளாக்கரு. தலைவனா கெத்தாங்க, தமிழனுங்கிறதுக்கு கெத்து தான். அப்படி அந்த மாதிரிங்க வெறித்தானங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு யாராலையும் ஓட்ட முடியாது. அந்த அளவுக்கு சரியான ஸ்பீடு காட்டினாரு, பயங்கர ஸ்பீடு பாருங்க. ஆட்டம்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கு. தூக்குல தலைவா, பயங்கரமான ஸ்பீடு அள்ளு விடுது பாருங்க. வெறித்தனமா ஓட்டினாருங்க அப்படி தலைவர் பாருங்க. ஸோ மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கு, அப்படி புகழ் பறக்குதுங்க அப்படி பின்னாடின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு ரேஸ். அப்படி சொல்றாரு நம்ம தலை மாதிரி. தலை கூட அப்படி சொல்றது கொஞ்சம் லேட் பிக்கப் தான், ஆனா நம்ம தலையோட கெத்தா ஓட்டுறாரு இவரு. அப்படி அடிச்சு சும்மா அப்படி காத்தெல்லாம் அப்படி இப்படி சொல்றது சூறாவளி காத்து மாதிரி பறக்குது ஓட்டுற ஓட்டுல. இங்க பாருங்க சிட்டி பார்க்கும் போது பேவலாம் இருக்குங்க. ஆனா இந்த சிட்டியை பாக்குறத விட நம்ம தலையும் வண்டி ஓட்டுறது செம்ம ஸ்பீடு. இது பாக்குறதுக்கு எப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, கொடுத்து வச்சிருக்கோம்ல அந்த அளவுக்கு வெறித்தமா ஓட்டுறாரு. வேற லெவலுக்கு பாருங்க. பார்க்கும் போது மேம்பாலத்து மேல வண்டி போயிட்டு இருக்கு. இப்ப சரியான அள்ளு ஸ்பீடு. ஏதோ ஒரு கோயில் இருக்கு போல மக்களே, செமையா இருக்கு பாக்குறதுக்கு, வேற இருக்கு. அது மாதிரி தலைவரை சமாளிச்சுக்கோங்க, வேற மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க வண்டி. தலைவா அவ்வளவுதான், என்ன குறுக எதோ வந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க. இந்த ரேக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அப்படி பறக்கவும். அந்த அளவுக்கு பாருங்க மின்ன தொட்டி போயிட்டு இருக்கு பாருங்க. 4 ட்ரூலுக்காரன் அவ்வளவுதாங்க, சோழி முடிஞ்சு நினைக்கிறேன். ஓட்டாக் பண்ணிட்டாச்சு. அடி தலைவா, சூப்பர் தலைவா, அவ்வளவுதான் தலைவா. நம்ம முன்னாடி இவங்கலாம் வந்து தூசுங்க. அந்த அளவுக்கு வண்டி கெத்தா போயிட்டு இருக்கு. ஒரு மணி கொண்டு பாருங்க, எவ்வளவு ஹைட்டு பாருங்க, பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு, வேற லெவலுங்க. இங்க பாருங்க அந்த காருக்காரன் பாருங்க தோத்துட்டான், அவனே ஜாரி போட நினைக்கிறான். என்ன சொல்றது, ஸ்பீடு ஓட்டி ஓட்டி அவனே ஜாரி போட நினைக்கிறான். நம்ம தலைவன் அதெல்லாம் இல்ல, இங்க எப்படி சொல்றது, எவ்வளவு நாளையும் வாங்கினா பாத்துலான்ற மாதிரிங்க. அடி காரு சும்மா அப்படி எந்த வாகனமா இருக்கட்டும் அப்படி தட்டா கிளப்புறாரு, அடிச்சு உலகதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படி வெறித்தமா ஓட்டிட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஓட்டரோட தலைவா அவனை அடி தூ தலைவா, அவனை சிக்க தலைவா பாருங்க. எந்த அளவுக்கு நம்மள ஓட்ட பண்ணிட்டு போறான் பாருங்க. ஐயோ புல்லட்டுக்காரன் பாருங்க, தலைவா அவனை விட்ட தலைவரா, எது போட்டு ஒருத்த குடுக்க வேண்டாம் தலைவரே, அவனை விட்ட தலைவரா அவன். ஓ மை காட், நம்மளை மீச்சு தலைவராவன் தலைவரே. அப்படி மீத்துட்டு அவன் தலைவராவன், நம்மள அவன் விடக்கூடாது. என்ன இருந்தாலும் விடமாட்டான் தலைவர். அன்னைக்கு அடிச்சு தூக்கி ஆகணும். பாருங்க, ஐயோ இன்சல்ட் பண்ற தலைவர், என்ன திடீர்னு ஸ்லோ போயிட்டு இருக்கிறது தெரியல, என்ன பண்ற தலைவரை.